Hi friends, welcome to Kokila's channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பூண்டு சட்னி எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 15 காஞ்ச மிளகாவை சுடு தண்ணியில 5 நிமிஷம் ஊற வச்சிருந்தேன். தண்ணியை வடிகட்டிட்டு காஞ்ச மிளகாவை மட்டும் இதுல போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்ட பிறகு 10 ல இருந்து 12 பல் பூண்டை உரிச்சு வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். இதை அரைச்சு வச்சுக்கலாம். இங்க பாருங்க, இதே மாதிரி அரைச்சு வச்சுக்கணும். இதை ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இதை தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே தோசையில அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு தோசைக்கல் எடுத்து கேஸ்ல வச்சு தோசைக்கல் நல்லா சூடான பிறகு ஒரு கரண்டி மாவு எடுத்து இதுல ஊத்திக்கலாம். ஊத்திட்ட பிறகு இது ஃபுல்லா சுத்தி எண்ணெயை ஊத்திக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பூண்டு சட்னியை ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இதில் நல்லா தடவி பரப்பி விட்டுக்கலாம். ஃபுல்லாக இது மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தோசையை திருப்பி விட்டுக்கலாம். இந்த தோசையை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். சட்னி செய்யணும்னு அவசியமே இல்லை. இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா.